வாங்க. சாவியை தொலைச்சிட்டேன். இந்த பூட்டை திறப்பியா? எப்பேற்பட்ட பூட்டையை திறப்ப சாமி. இப்ப இந்த பூட்டை திற. உன் தொழிலை பார்த்துட்டு உனக்கு நிறைய வேலை தர்றேன். பெரிய பெரிய திறப்பு விழாவுக்கெல்லாம் நான் உன்னையே கூப்பிடுறேன். சீக்கிரம் தர. சந்தோஷங்க. ஆள் வரக்குள்ள வேலையை முடிய. சரி, இங்க நில்லு. உள்ள போய் உனக்கு நான் பணம் எடுத்துட்டு வர்றேன். எவ்வளவு? சாதாரணமா ஒரு பூட்டுக்கு 1,000 ரூபாய் வாங்குற சாமி. உங்க இஷ்டப்படி கொடுங்க. 1,000 ரூபாய் என்னைய பிச்சை காசு? 5 ரூபாய் கொடுக்குற வாங்கிக்க. உன்ன மாதிரி தொழிலாளிங்க கை நல்லா இருந்தா தான் என்ன மாதிரி உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். நான் உள்ள போறேன். யாராவது வந்தா குரல் மட்டும் கொடு, மறந்துடாத. சரிங்க சாமி. என்ன வீடு திறந்து கிடக்கு? நான் தான் சாமி திறந்தேன். ஏண்டா திறந்த? வீட்டுக்காரர் திறக்க சொன்னாரு, திறந்தேன். நான் தாண்டா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். அப்ப உள்ள வந்து உங்க தம்பிங்களா? தம்பியா? இந்த வீட்டுக்கு ஒரே புள்ள நானு. என்ன ஆறுமுகம், என்ன கேசு? பய சைக்கிள்ல வேகமா போய் பொம்பளை கழுத்துல இருக்க சங்கிலியை எடுத்துட்டு ஓடிடுவான். இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். ஏழுமலை, இது என்ன கேசு? இவன் பட்ட பகல்ல பூட்டி இருக்கிற வீட்டை பூட்டு ரிப்பேர்காரனை விட்டு துறக்க சொல்லி அதுல இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். ஒன்னாட்டோன், இவனுக்கு எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனாலும் திருந்த மாட்டாங்க. ஏப்பா இப்படி அடிக்கடி ஜெயிலுக்கு போறீங்களே, வெக்கமா இல்ல? சாராய கடைக்கும் ஜெயிலுக்கு முதல் தடவை போகும்போதுதான் வெக்கமா இருக்கும். அப்புறம் அதுவே பழகி போயிடும். நடகடா ஸ்டேஷனுக்கு. ராப்பிச்ச தாயே, ராப்பிச்ச தாயே. இத போடுறேன் சாமி. ஏன் சாமி பகல்ல வந்து வாங்க கூடாதா? ராத்திரி இது மாதிரி அலையறீங்க. என்னது அலையறமா? ஜனங்க முடிச்சுக்கிட்டு இருந்தா நாங்க தூங்கிடுவோம். ஜனங்க தூங்குனா நாங்க முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இருக்கிற இறக்கம் மத்தவங்களுக்கு இல்லையே தாயே. எங்க எங்களை பகல்ல பிச்சை எடுக்க விடுறானுங்க? இத கொண்டு வரேன் சாமி. அம்மா, நாய் நம்ம நாய்ங்களா இல்ல போலீஸ் நாய்ங்களா? நாய் போலீஸ் நாய் இல்லப்பா, எங்க வீட்டுக்காரர் தான் போலீஸ். இராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ. கோவிந்தோ, பார்க்காத இடமெல்லாம் பார்த்து வை கோவிந்தோ. கோவிந்தோ, எந்த வீடு எப்படி இருக்குன்னு இப்பவே பார்த்து வச்சுக்க கோவிந்தோ. கோவிந்தோ, அடுத்த முறை வந்தா அகப்பட்டதெல்லாம் சுத்திக்கலாம் கோவிந்தோ. கோவிந்தோ, அம்மா வர்றாங்க கோவிந்தோ. வரட்டும் கோவிந்தோ. அம்மா காசு போடுறாங்க கோவிந்தோ. வாங்கிக்க கோவிந்தோ. கோவிந்தா, கோவிந்தா, அம்மா கழுத்துல ஏதாவது கண் கவனிச்சியா? அத்தனையும் டூப்ளிகேட் கோவிந்தோ. அந்த பீடையை விட்டு கோவிந்தோ. சதான் கோவிந்தோ. கோவிந்தோ, கோவிந்தோ. ஆறுமுகம், எனக்கு 7 முறைன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? எதுக்கு? எங்க வீட்டுல பல பிள்ளைங்க பிறந்து செத்து போச்சு. கடைசியா நான் பிறந்தேன். எனக்கு அந்த 7 முறை என் பேரை வச்சதுனாலதான் நான் வச்சேன். அப்படியா? ஆமா. ஆபத்து வருது கோவிந்தோ. ஐயோ கோவிந்தோ. கொஞ்சம் எரியா, காணிக்க போட்டு வந்துடுறேன். கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தோ, நான் ஏட்டாகணும். நீ எட்டாவ போ. போயா, சீக்கிரம் போயா. இப்படி ஒரு புள்ளைய 7 மலையா புடைக்க வச்சு என் மேல ஏவி விட்டுருக்கான். எங்க போனாலும் இந்த கிழட்டு போலீஸ் ரெண்டு விரட்டிட்டே வருது. யாரையுமே நம்ப முடியல கோவிந்தோ. ஆமா கோவிந்தோ. நீ கொண்டா கோவிந்தா, நீ எனக்கே டேக்கா கொடுத்துருவேன். அந்த பக்கமா போய் பிரிச்சு எடுத்துக்கலாம். கருமாறி, திசை மாறி, உருமாறி, நிலை மாறி, தடுமாறி வந்தவர்களுக்கு அருள்வாக்கை அள்ளி வழங்கடி தாயே. காளி லீலி சூலி மாலி காய்க்கிறக்கா. ஐயோ, சாமி வந்துருச்சு, சாமி வந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க. சாமி, உள்ளூர் பூரா என் புருஷன் கடன் பட்டிருக்கார் சுவாமி. அவனை வெளியூர் போக சொல்லு. நெக்ஸ்ட்.
சாமி, என் கூட ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்த என் புருஷன் இப்ப வேற சாயல்ல போறாரு சாமி. அவன் அதே சாயல்ல போக சொல்லு, அப்பதான் உன் சாயல் நல்லா இருக்கும். சாணியம் விட்டுதுன்னு போவியா? நெக்ஸ்ட். சாமி, எங்க வீட்டுல திருடு போச்சு சாமி. அத என்ன கண்டுபிடிக்க சொல்றியா? என் விதிய பாத்தியா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்கயா. அடுத்து. சாமி, எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுங்க, குழந்தையே இல்லைங்க. இனிமே பிறந்து என்ன செய்ய போகுது? இதுக்கு முன்னால பிறந்ததுதான் நாட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு? விடுமா, ரேஷன் கடையில கூட்டமாவது குறையிட்டு தரவாத்தா. சுவாமி, குருவே, என் பேரு தனலட்சுமி. என் பொண்டாட்டிடா, எசகு பசகா மாட்டி விட்டிய. சாமிக்கு சங்கடமான நேரங்கள்ல முகம் கொடுத்து பதில் சொல்லாது, முதுகு பக்கமா தான் சொல்லுவாரு. சாமி, என்னை என் புருஷன் விட்டுட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. புருஷனா விட்டுட்டு தான் ஓடுவான், பொண்டாட்டிக்கு தான் பத்திரமா அவனை புடிச்சு வச்சுக்கணும். அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்களே. இதுக்கு முன்னால புட்டு வித்துக்கிட்டு இருந்தேன். நானா சொல்றேன், ஆய் சொல்றா, அவங்க ஆயி மகமாய் சொல்றா. ஓடி போன என் கேடி புருஷன் எப்ப வருவான்? ரிலீஸ் ஆனு வருவான். அந்த முள்ள மாதிரி அந்த பொம்பளை பொறுக்கி அந்த முடிச்சவைக்கு இருக்கானே. ஜூலி நீலி காளி. சாமி மலை ஏறிட்டாரு. சாமி மலை ஏறிடுச்சு. எல்லாரையும் அடுத்த வெள்ளிக்கிழமை வர சொல்லு. எல்லாரும் அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்க. அவளை மட்டும் வரவேணான்று. நீ மட்டும் வராதம்மா. பொங்க பொங்க. உங்க சகல சக்திகளையும் பத்தி கேள்விப்பட்டேன். சரி, இப்ப அதுக்கு என்ன? எங்க முதலாளிக்கு ஒரே பையன், பெரிய இடம். ஏதோ மனக்கோளாறு காரணமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு விரக்தியா இருக்காருங்க. பெரிய மனசு பண்ணி நீங்க தான் இதை நிவர்த்தி பண்ணணும் சாமி. பெரிய இடமா? காசு குறைச்சலே இல்ல, தங்கம் வெள்ளின்னு சொத்துக்கு அளவே கிடையாது சாமி. பைத்தியத்தை நான் போக்குறேன். ஆனா பூஜை அந்த பங்களாவில் தான் நடத்துவேன். சரிங்க சாமி. அடியேன் அந்த பங்களாவை பார்க்கணுமே. தாராளமா பாருங்க சாமி, நானே ஏற்பாடு பண்றேன். எப்ப வரீங்க சாமி? நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து வருவோம். இப்ப நீ புறப்படலாம். வாழ்க்கையில பெரிய இடமா மாட்டிருக்கு. குத்து மதிப்பா ஒரு அமௌண்ட் ஒதுக்கிட்டு ஓடி போயிடலாம். எங்க ஓடுறது? எனது அடுத்த பிரயாணம் இங்கிலாந்து. அது எங்க இருக்கு? அமெரிக்காவில. வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. ஓம் கருமாரி, திருமாரி, உருமாரி, திசை மாறி. ஆஹா, அட்டகாசமான பங்களா. சக்தி பூஜைக்கு அட்டகாசமான இடம். வீட்டுல யாருமே இல்லையா? தாய்க்குலம் வீட்டுல யாருமே கிடையாதுங்க. பின்ன எதுக்கு என்ன கூட்டம் வந்தீங்க? செவத்துக்கு பூஜை பண்ணவா? வேணா கூட்டம் சேர்த்துறங்க. கூட்டம் வேண்டாம். காளி பூஜைக்கு நானும் என் சிசு தான் இருக்க வேண்டும். பூஜைக்கு வேண்டியதை சொல்கிறேன் கேள். 1/2 டஜன் வெள்ளி தட்டு, 1/2 டஜன் வெள்ளி டம்ளர், 1/2 டஜன் வெள்ளி குத்து விளக்கு, 1/2 டஜன் அண்டா, 1/2 டஜன் குண்டா, 5 பவுன்ல ஒரு மூக்குத்தி. எதுக்குங்க? காளி மூக்குல போடுறதுக்கு. அத்துடன் தேங்காய் பழம் புஷ்பம், மறந்துடாம 4 சாக்கு. சாக்கா? அது எதுக்குங்க? இதெல்லாம் எதிரியா போட்டு கொண்டு போறது. என்ன விளங்காம பேசிட்டு இருக்க? என்னடா ஒண்ணும் புரியாது, நீ கேட்டு சொல்ல. என்னங்க? சாக்கு. சாக்கில் சிந்திய புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சரிங்க, மறந்துடாம ஒரு டாக்ஸி. டாக்ஸியா? இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். நீயே எடுத்துட்டு வருவ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். என்ன? பூஜைக்கு போக வேண்டும். போ. டாக்ஸியில் போக வேண்டும். டாக்ஸியில் சென்று ரயில்வே ஸ்டேஷன் பூஜை நடத்த வேண்டும். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிருங்க. பையன் சௌரியமாயிட்ட போறங்க. குணப்படுத்துகிறேன், கவலையை விடு. எல்லா போலீஸ்கார் மாதிரி நீங்க இருந்தா உங்க சட்டை ஏன் பிடிக்கிறான்? அந்த பக்கத்து விட்டு போலீஸ்கார் பொண்டாட்டி எழுதுங்க. கல்யாணமாய் சுருட்ட பாயோட வந்தா இன்னைக்கு என்னடான்னா கை நிறைய வளையலு, கோட்ரேஜ் பீரோ, மிக்ஸி, ஃப்ரிட்ஜே வாங்கிட்டா. ஃப்ரிட்ஜே வாங்கிட்டாளா? எப்ப அது மேல லாரி ஓட போறா? சும்மா இருங்க. நான் சொன்னது ஃப்ரிட்ஜ். இந்த அர்த்தமே உங்களுக்கு தெரியல. உங்களை எப்படித்தான் போலீஸ்ல சேர்த்தாங்களோ? சேரும்போது அர்த்தம் தெரிஞ்சது, இப்பதான் மறந்துட்டேன். இத பாருடி, என்ன லஞ்சம் வாங்க சொல்றியா? நான் வாங்குற சம்பளம் பூரா ஆஸ்பத்திரியில படுத்திருக்க உங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுக்கே சரியா போகுது. வயசு 99 ஆகுது. போய் தொலைய வேண்டியதுதானே. இன்னும் 1 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தே தீருவன்னு சபதம் போடுறான். பெரிய கவாஸ்கரு செஞ்சுரி போட்டு கப்பு வாங்க போறாளாக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்ல போறேன் பாரு. இத பாரியா, என்ன பத்தி என்ன வேணும்னா பேசு. எங்க அம்மா பத்தி பேசுனேன், என் வாயில என்ன வரும்னே தெரியாது. கொட்டாயிதான் வரும். சுமாரியா, அப்பவே தலைய அடிச்சுக்கிட்டேன். இந்த போலீஸ்கார மாப்பிள்ள வேண்டாம் வேண்டான்னு கேட்கல. அடியே, என் மகிமையை பத்தி உனக்கு தெரியாது. கலெக்டர் மகளையே நான் கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டியது ஒரு சின்ன தகராறு தான் நின்னு போச்சு. ஏன்? அவ முடியாதுன்ட்டா. ஆமா, இவர் பெரிய மன்மத. சிப்பாயா அதிகமா பேசாதடி. என்னையா செய்வேன்? ஊசியால வாய தச்சு தச்சு.
நான் கூட பேசியாதானே என் ஊசியால வாயை தைப்பேன். இன்னில இருந்து நான் கூட பேச மாட்டேன். நீ என் கூட பேசாத. ஊசி முச்சம் போடி பாயா போடி. இனிமே நானும் உன் கூட பேசுறது இல்ல. பெரிய இவ புரியா புரியா ஓயா 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 புரியா ஓயா புரியா. ஏண்டா டேய் உள்ள தள்ளி 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்பறம் தப்பிச்ச? அதெல்லாம் வேணாம் சார். என்ன சொல்லுடா, முட்டையை பேத்துறேன். சொல்லுடா. சொல்லவா? சொல்லுடா. சொல்றேன். இதுதான் ஜெயில் செவர். அது இன்னும் உயரமா இருக்குமே. வச்சுக்கங்க சார். சரி வச்சுக்க. நீங்க ஒரு வார்டன், இவர் ஒரு வார்டன். முதல் கம்பியில ஏறினேன், 2வது கம்பியில ஏறினேன், உட்கார்ந்தேன், ஓட போறேன். திரும்பிக்கங்க. திரும்பிக்கையா? ஓடிட்டேன். சரி ஓடு. உண்மையை சொல்றேன். ஓடிட்டாயா? செவுத்து மேல ஏறியா? இடது கால கண்டாடி குத்திடுச்சியா? நீ ஏறியா? ஐயோ எனக்கு வலவேல முள்ளு குத்திடுச்சியா? இந்த பக்கம் ஓடுவோம். திருட ஓட. இப்படி இப்படி. ஆமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரையலா? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. அவனுக்கு தண்ணி கொடுக்கறா? ஒருவேளை அவன் சொந்தக்காரன் போல் இருக்கு. கேட்டா சண்டைக்கு வருவா. உடம்பு தலையும் ஒன்னா இருக்கு, கழுத்தே காணா. எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க. அவன் சொந்தக்காரன் பூரா அப்படித்தான் இருப்பானுங்க போல் இருக்கு. எப்ப வந்தீங்க? இப்பதான். ஊர்ல இருந்து நேரா வர்றீங்களா? ஆமா, வேலூர்ல இருந்தே வரேன். வந்ததான் வந்தீங்க. 2 நாளைக்கு தங்கிட்டு போங்க. 2 நாள் தங்கிட்டு போ சொல்றாரு. ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரர் போல இருக்கு. இருந்து தொலைக்கட்டும். முழிக்கிறத பாரு, நல்ல கண்ணங்கரேன்னு திருட்டு மொழி. இல்ல இல்ல, நான் ஊருக்கு போறேன். ஏங்க? இன்னைக்கு அமாவாசை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அட, இருக்க போய் என்ன வேலை பார்க்க போறீங்க? 2 நாளைக்கு தங்கிட்டு போங்கண்ணா. ஆமாங்க, அவரே சொல்லிட்டாரு 2 நாள் தங்கிட்டு போங்க. என்ன கைய போடுற? வாங்க. அட வாங்க. அந்த கருப்பு கர்ண கடந்து சிரிக்குது. ஒருவேளை நெருங்கின சொந்தம் போல் இருக்கு. போலீஸ்காரன் குடும்பத்திலே இப்படி நடக்குது. புக் பண்ண முடியுமா? வாங்க வாங்க வாங்க. உள்ள போங்க. வாங்க. போங்க. அட வாங்க. போங்க. என்ன இங்க பண்ணிட்டீங்க? காவலுக்கு தான். முகமூடி கொள்ளக்காரனுங்க ஜாஸ்தியா இருக்கானுங்க. பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சரி, நீங்க வாங்க. இருங்க, எதுக்கு நானே வந்துடுறேன். நீ என்ன சொல்றியா? 3 வருஷமா நான் இங்க சென்ட்ரியா இருக்கேன். ஒரு ஈ காக்காவை கூட சுட்டதில்லை. குருவியே துப்பாக்கியில உட்கார்ந்து கூடு கட்டி குடும்பம் நடத்திட்டு போகுது. ஏன்னா நான் சுட மாட்டேன்னு அதுக்கே நல்லா தெரியும். விளையாடாத. நான் ஏப்ப உங்ககிட்ட விளையாடணும்? போ, சமயக்காரங்கிட்ட இன்னைக்கு சாயந்தரம் என்ன சுட்டேன்னு கேளு. அப்படியே ஜன்னல் வெளியே அனுப்பு. போப்பா. யோ, அங்க யார் யார் மாங்காய் தேடுறது? பாதியை வச்சுட்டு மீதி எடுத்துட்டு போ. ஏன்னா அது எனக்கு வேணும். ஊறுகாய் போட்டு சாப்பிடணும். அப்பா, நல்ல சாப்பாடு. இதுக்குன்னு முதல்ல சிறுசா போச்சே. திருப்தியா சாப்பிட்டேன். கச்சிப்பங்க. என்ன ஏன் சட்டையை போட்டிருக்கீங்க? சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்தினேன். சும்மா இருந்துச்சேன்னு உபயோகப்படுத்துறீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டேன். சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல. திருப்தியா சாப்பிட்டேன். உடம்ப பார்த்தாலே தெரியுது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். போங்க போங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை. ஆனா இந்த 3 நாளைக்குள்ள பேசிக்குவோம். இதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன? நல்ல தலை. கதை அப்படி போகுதா? இந்த கருப்பு குண்டோதரனுக்கு சாப்பாடு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. இந்த லட்சணத்துல இவனுக்கு வெத்தலை பாக்க வேற. என்ன பண்றது? புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானே. என்ன சொல்றீங்க? இன்னும் வெத்தலை பாக்க. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம். நானும் என் புருஷனும் கொஞ்ச நாளா சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் 3 நாள்ல பேசிடுவோம். இத பெருசுப்படுத்தி உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன். நீங்க போங்க. சரிங்க. ஆக புருஷனுக்கு சொந்தக்காரன்னு பொண்டாட்டி நினைக்கிறான், பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன்னு புருஷன் நினைக்கிறான். இத வச்சே இங்க தங்கிற வேண்டிதான். போலீஸ்காரங்க வீட்டுல இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. இவங்க 2 பேரையும் பேச விடாம பண்ணணுமே. சினிமாவுக்கு போகணும், கையில காசு இல்ல, என்ன பண்றது? ஒரு 10 ரூபாய் இருக்கலாம். 10 ரூபாயா? இல்லையா? இல்லையா? இதெல்லாம் முடிச்சு
சினிமாவுக்கு வேற போகணும். 10 ரூபா. ஐயோ, இது அரிசி வாங்குறதுக்குங்க, சினிமாவுக்கு இல்ல. அரிசியா முக்கியம், சினிமா தான் முக்கியம். இந்த வாரமா உன் புருஷன் என் சொந்தக்காரரு என்னை சினிமா போக சொன்னாரு. போகலாமா வேணாமா? போக வேண்டாம்னா 2 பேருக்கும் சண்டை வரும். சரி சரி, போங்க போங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன? இந்த ஊர்ல எனக்கு எந்த சினிமா தேட தெரியாது. நீங்க எனக்கு துணைக்கு வரணும். துணைக்கா? ஆமா, உன் புருஷன் என் சொந்தக்காரரு உன்னை சினிமாவுக்கு துணைக்கு கூட்டி போய் சொன்னாரு. வர முடியுமா முடியாதா? அவரே சொன்னாரா? எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி, வாங்க வாங்க. எங்க கிளம்பிட்ட? சும்மா இருக்கவனே சினிமாவுக்கு போறோம். நீ மட்டுமா? இல்ல, துணையோட தான். யாரு? உங்க சம்சாரம். படம் வாங்கி வாங்க. போவா வேணாமா? சரி போங்க. வாங்க. போக வேண்டாம்னு சொன்னா இத வச்சே என் சம்சாரம் என் கூட சண்டைக்கு வருவா. என் நிலைமைய பாத்தீங்களா? நான் ஏன் பயப்படணும்? நான் தான் போலீஸ்காரனாச்சே. அப்ப யாரு விசில ஊதுனா? ஏன்டா ஏன் விசில் எடுத்து ஊதிக்கிட்டு இருக்க? சும்மா அடைஞ்சு ஊதுனேன். ஏன் பட்ச படுத்துக்கிட்டு இருக்க? சும்மா அடைஞ்சு படுத்தேன். ஆமா, உங்க சம்சாரத்தைங்க சும்மா வெளியே உட்கார்ந்துருக்கா. சும்மா இருக்காங்களா? அடே, இவங்கிட்ட சும்மா இல்லாம ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கு. இல்லைன்னா நமக்கே ஆபத்து. வைக்கல. இந்த கருப்பட்டி பய 1 மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான். நான் பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருக்கான். இத கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையா? என்னங்க காபி? அவங்கவுங்க சொந்தக்காரங்களே அவங்கவுங்க தான் கேட்கணும். அவங்க சொந்தக்காரங்களை அவங்க தான் கேட்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே? என்னது? ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு அவன் இங்க வந்து தங்கியிருக்கான். ஏன் சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா? ஆமா. என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க? அவன் அதுதான் அவளே வரா. சரியா இருக்காங்க. இன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும்னு சொன்னே, ஈரல் எடுத்து குழம்பு வச்சீங்களா? ஈரல் தானே எடுக்கிறேன். ஐயா, கொஞ்சம் பனியனை கழட்டுறீங்களா? ஏன் என்ன விட போறீங்களா? ஓ, ஈரலை எடுக்கிறதுக்கு. ஏன் ஈரல் எடுக்க போறீங்களா? ஆமா, பெரிய கடை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, அதனால இதுலயே ஈரல் எடுத்துட போறேன். இதுல ஈரல் எடுத்தா ஒரு 50 முனியாண்டி விலாசுக்கு அனுப்பலாம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்லயே வந்து என்கிட்டயே பொய்ய சொல்லி இந்த மாதிரி நான் சுத்தவே இல்லை, நீ ஏன்டா சுத்துற? என்னடே, என்கிட்ட வந்து ஏன் சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிருக்க, என்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன்னு சொல்லியிருக்க, போலீஸ்காரன் வீட்லயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா? உன்ன உள்ளாக்கே தெரியும். முழிக்கிற மொழிய பாரு. யார நீ? நாங்க சொல்றோம். ஏன் நீ சொல்ல மாட்டியா? அடே, வேலூர் ஜெயில இருந்து தப்பி எங்க கிட்ட மாட்டான். எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான். இவனுக்கு அதுக்கான பல நாளா நாங்க அலைஞ்சுட்டு இருக்கிறோம். ஏயா, நீ ஒரு போலீஸ்காரனா? இத்தனை நாளா திருடனை வீட்டுக்குள்ளேயே வச்சு உபச்சாரணை பண்ணிட்டு இருந்தியா? சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்படி ஒண்ணு என் வீட்டுல நடந்ததாக வெளியே சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப கேவலம். மூஞ்சிய பாரு, ஆமைய திருப்பி போட்டது மாதிரி. யோ, இவனை கூட்டிட்டு போங்கயா, வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிடாதீங்க. முழிக்கிற மொழிய பாரு, திருட்டு மொழி. போயா போயா. என்னடி வாந்தி எடுக்கிற? ஒண்ணும் இல்லையா, இத்தனை நாளா திருட நம்ம வீட்டுல தங்கி இருந்ததை நினைச்சேன், தலையை சுத்தி வாந்தி வந்துருச்சு. நல்ல வேலை, சும்மா தானே இருக்கிறோமேனு வாந்தி எடுக்கிறியான்னு பார்த்தேன். நான் பதறிட்டேன். வாடி.